நல்ல ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 5% தான் இருக்கு. அந்த 5% நீங்க தேடி ஓடி நாடி போகணும் அப்படின்றதுனால. இந்த டிசைன்ல நான் பார்த்தது கிடையாது. பாலிஷிங் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்கீங்க. பாலிஷே இன்னும் பண்ண கிடையாது. பாலிஷே பண்ணலீங்களா? பாலிஷே இன்னும் பண்ண கிடையாது. நல்ல பிராண்டடான ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீப்பா வந்து 16,500 ரூபாய் போடுவாங்க. ரொம்ப ரிச்சா. 2,200 ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி போடுவாங்க. எங்க கிட்ட அந்த மாதிரி வேலைகளுக்கே இடம் இல்ல. ஓகே. ஏன் அப்படின்னாக்கா இந்த டீப்பா நாங்க கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ரெண்டாவது வந்து டோர் வந்து பாத்தீங்கன்னாக்கா காட்டுத்தனமா அடிக்கலாம். நாங்க காட்டுத்தனமா அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பீரோவோட ஒர்க்கை வந்து நயமா கொடுக்குறோம். மற்றவங்களாட்ட எங்ககிட்ட வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட், 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கிடையாதுங்க. 2,500 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கிறோம். அந்த 2,500 ஸ்கொயர் ஃபீட்ல 50 கல்யாணமா இருந்தாலும் பண்ற அளவுக்கு பொருளை கடைக்குள்ளார வச்சிருக்கிறோம். வாங்க பாருங்க. இதை மேல எடுக்கிறேன் பாருங்க. கீழே எந்த அளவுக்கு வேலைப்பாடுகளை செஞ்சிருக்கோன்றது பாருங்க. மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க மட்டமான மேட்ரஸ் கொடுங்க சார். இது கல்யாணத்துக்கு தான் சார். ஒரு 6 மாசம் இருந்தா போதும் சார், 10 மாசம் இருந்தா போதும் சார். நீங்க தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாம கேட்டாலும் நல்ல மேட்ரஸ் தான் கொடுப்பேன். கெட்ட மேட்ரஸ்ன்றதுக்கு இடமே எங்க கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, ஓகே, ஃபைனலா வந்து ஷாப்ல வந்துட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகே, நம்ம ஷாப்பை பத்தி சொல்லுங்கண்ணா. நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரோசன் மாலுக்கு ஆப்போசிட்ல நம்மளோட ஷாப் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாப்னு சொல்லக்கூடாது, இது ஃபேக்டரின்னு சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா எல்லா இடத்துங்கள்லயும் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட், 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் வாடகைக்கு எடுத்து அதுல மத்த ஊருங்கள்ல இருந்து பொருளை வாங்கியாந்து அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட், அது என்ன மரம், அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாது. நம்மளோட இதுல அப்படி கிடையாது. 4 ஐட்டத்துல இருந்து 5 ஐட்டம் வரைக்கும் தான் நம்ம செல் பண்றோம். அதுல என்ன அப்படின்னாக்கா டைனிங் டேபிள், சோஃபா செட்டு, காட்டு, டீப்பா, இந்த மாதிரி ஐட்டங்கள், மர பீரோ, இந்த மாதிரி ஐட்டங்கள், கல்யாண சீர்வரிசைகள், வீடு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி ஐட்டங்களை தரமான முறையில கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருந்தாலும், மரத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் தாராளமா நம்மகிட்ட வாங்கலாம். இதை நாங்க ஒரு 35 வருஷமா இந்த தொழிலை நாங்க செய்யறோம். அதனால எங்களோட கண் பார்வையில செய்யப்படுற இந்த ஒவ்வொரு ஐட்டமே எங்களோட கண் பார்வையில செய்யப்படுறதுதான். இது எவ்வளவு கூடு ஆழம் வாங்கணும், இது எவ்வளவு என்ன சைஸ்ல பலக போடணும், அந்த அளவுக்கு நம்ம இதை தெரிஞ்சதுனாலதான் இந்த தொழிலை செய்ய முடியும். ரெண்டாவது வந்து கஸ்டமைஸ் கேட்கறாங்க, அதுக்கு இவ்வளவு ரேட் இவ்வளவு ஆகும் அப்படின்னு. ஆனா கஸ்டமர் கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க என்னவோ அதுல ஒரு மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னாக்கா 20,000 15,000 இப்படி வச்சு சொல்லுவாங்க. நம்மளது அப்படி கிடையாது. என்ன வேலை செய்யறோம், என்ன பாலிஷ் பண்றோம், என்ன லாபம் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒவ்வொன்றா டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம பார்க்க போற ஐட்டம். நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுங்க? டயர்டா இல்ல. ஓகே. என்னன்னாக்கா இப்ப இந்த கல்யாண ஆஃபர்ன்றதுனால, கல்யாண சீசன்றதுனால ஏகப்பட்ட புக்கிங். ஹேர் கட் பண்றதுக்கோ ஷேவிங் பண்றதுக்கோ காட்டில சாப்பிட கூட நேரம் இல்ல. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொடுத்தா தானே இது கல்யாண காரியமாச்சா, ஒரு சொல்லு வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த அளவுக்கு நம்ம டயர்டா இருக்குமே கண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம், வாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எனக்கு எது நான் காட்ட போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா சோஃபா செட் பாக்குறோம். இந்த சோஃபா செட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இதுல எந்த சோஃபா செட்ல எவ்வளவு லாபம் எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் கடைக்காரங்க நினைப்பாங்க. எங்களோட சோஃபா செட்ல வந்து அப்படி கிடையாது. இதெல்லாம் 5x5 லெக் போடுறோம். 5x5 லெக் போட்டு பாலிஷை பொறுத்த வரைக்கும் 2 கோட் இல்லைங்க 3 கோட் தரமா கொடுக்குறோம். தரமா கொடுக்கறதுனால ரெண்டாவது வந்து இது எல்லாமே வந்து ஆட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா காரக்குடி ஆட்களை வச்சு வேலை வாங்குறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமர்ஸ்க்கு எப்படிலாம் டிஸ்பிளேவையோ இல்ல அவங்களோட இன்ஷியல் வேணுமா, டிசைன்ஸ் வேணுமா, என்ன டிசைன்ஸ் நீங்க கொடுத்தீங்கனாலும் அந்த டிசைன்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்டிலோட நேம் வந்து எலிஃபென்ட் ஹேண்டில்னு கேட்கணும் சார். பெண்டா இருந்துச்சுன்னு கேட்க கூடாது, எலிஃபென்ட் ஹேண்டில்னு கேட்கணும். இதுலயே ஏகப்பட்ட மாடல் வருது. இதெல்லாம் வந்து பாருங்க, நெத்தியில ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கு. என்ன உங்களுக்கு பறவை வேணுமா, மயில் வேணுமா, யானை வேணுமா, குருவி வேணுமா, மான் வேணுமா, எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆமா, கஸ்டமைஸும் பண்ணி தரலாம். இப்ப இந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வைக்கும். இந்த ஹேண்டில் என்ன சார் எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இதுல ஒரு பலகை போட்டா ஏர் நின்னு ஃபேனை துடைக்கலாம். அது மட்டும் இல்ல, ஆனா லெக் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னைக்குமே சொல்றோம், நல்ல இந்த வீடியோல பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நம்ம வந்து மரத்தை கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு பொருளோட குவாலிட்டி கம்மியாயிடும், லைஃப் கம்மியாயிடும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் மரத்தை அதிகமா திக்னஸ்ல போட்டு கொடுக்குறாங்களோ அந்த பொருள் தான். நான் தான் இல்ல,
யார் மரத்தை அதிகமா திக்னஸ் போட்டு கொடுக்குறாங்களோ அந்த பொருள் தான் லைஃப் வரும்ன்றதை நீங்க நல்ல கவனமா வச்சுக்கணும். வந்துட்டு எங்க அங்க 2000 ரூபாய் கம்மியா இருக்கு, இன்னொரு இடத்துல 3000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு நீங்க போறதை காட்டிலும் இவங்க என்ன மரத்தை கொடுக்குறாங்க, இவங்க எந்த அளவுக்கு போடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டுங்கள்ல வச்சு சோஃபா செட் விக்கிறாங்க. நார்த் இந்தியன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்டெய்னர்ல கொண்டாந்து 20 செட் 30 செட்டு கொண்டாந்து இறக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களை காட்டிலும் அவங்களுக்கு ரேட்டு கம்மியா இருக்குதுனாக்கா லோக்கல் செட்டு எப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரியாத மோகன் சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சாயர் எடுத்தாண்டா 1 2 3 4 பீஸ் நாங்க கொடுத்துருப்போம் கம்பெனி ஐட்டத்துல. இதே வந்து லோக்கல் ஐட்டம்னாக்கா 3 பீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு தயவு செய்து சொல்றேன் காலி பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்க மத்தவங்களுக்கு வெட்டின பள்ளத்துல நம்ம போய் உழுகுற மாதிரி கணக்காயிடும். அதனால நீங்க அந்த இதுக்கு ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கிடாதீங்க. அதனால 3 பீஸ் இருந்துச்சுன்னா லோக்கல் செட்டு அந்த மாதிரி இதுகளுக்கு நீங்க போகாதீங்க. இதெல்லாம் எங்களோட கண் பார்வையில ஒவ்வொரு டிசைன்ஸும் இதெல்லாம் வந்து பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆச்சாரியர்களை வச்சு எல்லாம் கலைநயமான தஞ்சாவூர் ஆட்கள், புதுக்கோட்டை ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களை வச்சு நயமா செய்யறதுனாலதான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வரும், இந்த அளவுக்கு குவாலிட்டி வரும். இதெல்லாம் நீங்க சொன்னீங்க சரி. இந்த வீடியோல யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரேட்டையே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ரேட்டை சொன்னோம் அப்படின்னாக்கா அங்க நாங்க என்ன நினைக்கிறோம், எங்களோட பட்ஜெட்டுக்கு கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பை பார்த்து நீங்க வர்றீங்க. வந்து பார்த்தாக்கா 25,000 30,000 35,000 சொல்றாங்க. அது இல்லாம குஷனுக்கு தனியா ரேட்டு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சா கூட சொல்றேன், இப்போ இந்த வீடியோல ஒவ்வொரு ரேட்டையும் போட்டு வைக்கிறோம். இங்க சோஃபா செட்டு எதா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற செட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த செட்டா இருந்தாலும் மேக்சிமம் 18,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு? 18,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. 18,000 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி அப்ப எவ்வளவு சார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி செட் எல்லாம் கிராண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து குஷன் இல்லாம வந்து 22,000 ரூபாய் வரும். இந்த செட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குஷன் இல்லாம 18,000 ரூபாய் வரும். அப்ப குஷன் எவ்வளவு சார் ரேட் அப்படின்னாக்கா நான் கடையில இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க ஒரு 500 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். குஷனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6,500 ரூபாயில இருக்கு, 7,000 ரூபாய் குவாலிட்டி இருக்கு. இந்த 2 குவாலிட்டியில இருக்கு. அந்த 2 குவாலிட்டியில ஏதாவது கேட்டுவாங்களாம். ஆனா 6,000 ரூபாய் குவாலிட்டி 6,500 ரூபாய் குவாலிட்டி கம்மியா லைஃப் வரும், 7,000 ரூபாய் குவாலிட்டி வந்து அதிகமா லைஃப் வரும்னு நினைக்காதீங்க. இந்த கலரு துணியோட கிளாத் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் வருமே கண்டி, மத்தபடி குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி தான். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு அந்த குஷனோட லைஃப். இது வந்து டேபிள் துடைக்கிற ஃபோம் கிடையாது, எல்லாமே ரப்பர் பால். அதாவது கேரளால இருந்து எங்களுக்கு சப்ளை ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பால். இந்த ரப்பர் பால்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில நல்ல கம்பெனிங்களான ஒரு இடத்துங்கள்ல தான் கிடைக்கும். அது இல்லாம இது கிடைக்கிறது டிமாண்ட் தான். எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாசம் வந்து 100 செட்டு கிட்டக்க சேல் ஆகுது. கடைக்காரங்களும் கேட்கறாங்க, கடைக்காரங்களுக்கும் இந்த ரேட்ல கொடுக்குறோம். மற்ற ஐட்டங்களை பார்க்கலாம். இந்த சோஃபா சூப்பரா இருக்கேனா, இதுல உட்காரும் போது இந்த நீங்க சொன்னீங்கல்ல கம்ஃபர்ட்டா இருக்கே. இது என்ன கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இது கேரளா மாடல். ஆமா, இந்த சோஃபா செட் வந்து கேரளா மாடல். இந்த கேரளா மாடல்ல கிடைக்கிற ஒரு விஷயமே வந்து பேக் ரெஸ்ட், ரொம்ப ராயலா உட்கார்ற மாதிரி. அதாவது சாதாரணமா நான் இன்னைக்கு வேஷ்டி கட்டியிருக்கேன், லுங்கி கட்டினவங்களா இருக்கட்டும், டவுசர் போட்டவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உட்கார்ந்தா ஒரு ராயல் லுக் வந்து அந்த ராஜா பகவத் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தை ட்ரில்டிங் பண்ணி கம்ப்ளீட்டா பக்காவா இது பண்றோம். ரெண்டாவது வந்து இதுல வந்து பிக்சடாவே குஷன் வரும். குஷனுக்கு ஒரு ரேட்டு, சோபாவுக்கு ஒரு ரேட்டு கிடையாது. இது குஷன் வந்து பிக்சடாவே இருக்கிறதுனால நம்ம இந்த இது பண்றோம் கிட்ட. சூப்பர்ண்ணா. சோ இந்த மாதிரி நான் சோஃபா இந்த டிசைன்ல நான் பார்த்தது கிடையாது. பாலிசிங் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்கீங்க. பாலிஷே இன்னும் பண்ண கிடையாது. பாலிஷே பண்ணலீங்களா? பாலிஷே இன்னும் பண்ண கிடையாது. கஸ்டமர்ஸ் எந்த சோஃபா செட்டை எந்த பொருளை விரும்புறாங்களோ அந்த பொருளை கை காமிச்ச பிறகு அதுக்கப்புறமேல எடுத்துதான் இருந்துகிட்டு நாங்க என்ன செஞ்சிருவோம், அவங்களோட கலர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பர்னிச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமர்ஸ் கேட்கறது கொள்றது எதுவுமே கிடையாது. அவங்களோட மலரும் நினைவுகள், அவங்களோட நினைவுகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அவங்கள எதுவுமே கேட்காம இவங்க பாட்டுக்கு என்ன கலர் வேணாலும் போட்டு அமைச்சிருவாங்க வந்துட்டு. ஆனா எங்ககிட்ட அப்படி கிடையாது. கஸ்டமர்ஸ் என்ன கலர் கேட்கறாங்களோ அந்த கலரை இந்த சோஃபால 3 கோட்டுக்கு கொடுத்து அதுக்கப்புறமேல்தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி கொடுப்போம். அதனால வந்து நீங்க என்ன மாடலை மட்டும் கொண்டுட்டு வாங்க, அந்த பாலிஸை நான் போட்டு கொடுக்குறேன். அப்ப இங்க சேலஞ்சா சொல்ற விஷயம். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஷோகேஸ்க்கா வச்சிருக்கோம். ஆமா, இது எல்லாமே வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். கஸ்டமர்ஸ் என்ன கலர்ல பாலிஸ் கேட்கறாங்களோ, டார்க்கா கேட்பாங்க, லைட்டா கேட்பாங்க, நேச்சுரலா கேட்பாங்க, இப்படி எல்லாம் கேட்கறதுனால அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கோசரம் நாங்க இந்த மாதிரி இது வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்கலாம். கட்டாயமா இதுல வந்து பிளாக் கலர்ல அந்த மாதிரிலாம் வரும். அது என்ன கலர் வேணாலும் சரி இருந்துகிட்டு பாத்தீங்கன்னாக்கா. ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றது முக்கியம் இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதனால வந்து நம்ம பண்ணி தரலாம். ஓகேண்ணா. சோ இந்த சோஃபா டைப்ல இது ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? நம்ம நிறைய வச்சிருக்கோமா? ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் பாருங்க, இந்த இடத்துல வேற வேற டிசைன்ஸ் எல்லாம் வரும். அதுல எல்லாம் நீங்க எதை வேணாலும் நீங்க பாக்கலாம். இப்ப இந்த டீப்பா பாக்குறீங்களா? இந்த டீப்பா நீங்க பெரிய பெரிய பர்னிச்சர்ஸ் ஷோரூம், நல்ல பிராண்டடான ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீப்பா வந்து 16,500 ரூபாய் போடுவாங்க. ரொம்ப ரிச்சா 2,200 ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி போடுவாங்க.
எங்க கிட்ட அந்த மாதிரி வேலைகளுக்கே இடம் இல்ல. ஓகே. ஏன் அப்படின்னாக்கா இந்த டீப்பா நாங்க கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டீப்பா வந்து 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல ரிமோட் வச்சுக்கலாம், பேனா வச்சுக்கலாம், டைரி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சுக்கலாம். இந்த டீப்பாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3.5 2. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரத்துல செய்யக்கூடிய ஒரு டீப்பா. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காஸ்ட் ஆகுது. இது மட்டும் இல்ல, இதுல சார் எங்களுக்கு இவ்வளவு இடம் இல்ல சார், சின்னதா வேணும் சார் எங்களுக்கு டீப்பா அப்படின்னாக்கா சின்ன டீப்பாவும் இருக்கு, அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஓகே, அண்ணன் வந்து பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. படபடபடம் பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கிற சோஃபா கலெக்ஷன்ஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு 15க்கு மேலே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் சோஃபாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிசைன் தாண்டி இங்கே இருக்கிற பொருளை தாண்டி உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு விசிட் போட்டலாமா வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா, டைனிங் எல்லாமே பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீரோ பார்க்க வந்துடும். இன்னைக்கு சீர்வரிசை அப்படின்னும் போது இதுல 3 பொருள் அடங்கும் சார். அது என்னென்ன 3 பொருள் அடங்குது அப்படின்னாக்கா கட்டல், பீரோ, சோஃபா. இந்த 3 பொருள் கட்டாயமான இருக்கணும் அந்த சீர்வரிசையில. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் உலக்கு, மனக்கட்டை, இதெல்லாம் 2வது பட்ட விஷயம். பட் இந்த சீர்வரிசைனாலுமே 3 ஐட்டம் இருக்கணும். அந்த 3 ஐட்டத்தை தரமா இருக்கணும். ஏன்னாக்கா இது வந்து வாழ்க்கை பிரச்சனை. என்ன அப்படின்னாக்கா நாளைக்கு போற இடத்துல என்ன அவங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு நாளைக்கு சொல்லக்கூடாது. அப்படின்னும் போது குவாலிட்டியாவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா லைஃப் இருக்கணும். கண்டிப்பா நாளைக்கு பேரம்பேத்திகளுக்கிட்டே இதெல்லாம் உங்க பாட்டி கொடுத்ததுடா அப்படின்னு சொல்லி நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மரபீரோக்களை எடுக்கணும் சார். இந்த மாதிரி மரபீரோக்கள்லாம் நீங்க வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 55 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா மரமா இருக்குமா அப்படின்னாக்கா இதெல்லாம் மரத்துல போடுவாங்க. பின்னாடி இருக்கிற இடத்த வந்து பிளைவுட்ல போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு மரம் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க. எங்களோட இதுல ஓன் மேனுபேக்சரிங்ல நாங்க அப்படி கிடையாது சார். இது எல்லாமே மரத்துல தான் போடுறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எப்படிலாம் வேணும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வேண்டாம் சார், இந்த தட்டு மட்டும் வேணும், இந்த டிராயர் எல்லாம் வேண்டாம், எல்லாமே தட்டா வேணும், எப்படி கேக்குறீங்களோ அப்படி பண்ணி கொடுக்கலாம். 2வது வந்து டோர் வந்து பாத்தீங்கன்னாக்கா காட்டுத்தனமா அடிக்கலாம். நாங்க காட்டுத்தனமா அடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பீரோவோட ஒர்க்கை வந்து நயமா கொடுக்குறோம். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதனோட பாலிஷ் எல்லாம் மெனாமல் பாலிஷ் பண்றோம். பீரோவுக்கு, கட்டலுக்கு இதெல்லாம் மெனாமல் பாலிஷ் பண்றதுனால உங்களுக்கு பாலிஷோட லைஃப் வந்து 5 வருஷம் கேரண்டி வரும். உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அந்த பாலிஷ் வந்து மங்காது. இதனுடைய காஸ்ட் என்ன சார், காஸ்ட் சொல்லிடுங்க சார். அப்புறம் ஏன்னா வீடியோல சொல்றது ஒண்ணு, நிறைய பேர் இதே கமெண்ட்ஸ் போடுறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ரேட்டை சொல்லிடுறோம். இதனோட பீரோவோட 3 டோரோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 32 ரூபாய் வருது சார். 32,000 ரூபாய் வருது. ஏன் அப்படின்னாக்கா இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 அடி வருது. இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 அடி வரும். ட்ரிபிள் டோர் பீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் கொடுக்குறோம். அப்படி சார் எங்களுக்கு வீடு பெரிய சின்னதா இருக்கு சார், எங்களுக்கு சின்னதா வேணும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பீரோவை நாங்க கஸ்டமைஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 25 ரூபாயில இருந்து 26 ரூபாய் வரைக்கும் வருதுங்க. சோ ரொம்ப பிரீமியமா இருக்கு. இதெல்லாம் வந்து 20 டபுள் டோர் பீரோ. இந்த டபுள் டோர் பீரோல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வெரி எக்ஸலண்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பலகைக்கு தான் நம்மளது வந்து சிறப்பான ஒரு இடம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசையை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியே போனீங்க அப்படின்னாக்கா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும். எங்க கிட்ட அந்த காசை 50,000 கொண்டாந்தீங்கன்னா உங்க வீடையே ரெட்டி காமிச்சிரும். அந்த அளவுக்கு நாங்க சீர்வரிசை சாமான கொடுக்குறோங்க. அந்த கிட்ட மத்தவங்களாட்ட எங்க கிட்ட வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட், லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கிடையாதுங்க. 2,500 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கோம். அந்த 2,500 ஸ்கொயர் ஃபீட்ல 50 கல்யாணமா இருந்தாலும் பண்ற அளவுக்கு பொருளை கடைக்குள்ளார வச்சிருக்கிறோம். வாங்க பாக்கலாம். ஓகே, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைனிங் டேபிளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது ரவுண்ட் டேபிள். அங்க பார்த்தா அங்க ஒரு டிசைன்ல ஒன்னு இருக்கு. சோ எப்போ நான் இந்த மாதிரி ஐடியாலாம் இது என்ன அப்படின்னாக்கா நல்ல தரமான டைனிங் டேபிள். நீங்க வெளியே போய் 32,000 ரூபாய், 34,000 ரூபாய், 35,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு சரி நம்மளது பேக் ரெஸ்ட் ரொம்ப டாப்பா இருக்கும். ஹைட்டா இருக்கும். இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ரேட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. எங்க இங்க 2,000 ரூபாய் கம்மியா இருக்கு, 2,000 ரூபாய் இன்னும் கூட இருக்கு, அவர்கிட்ட கூட இருக்குது, நம்ம வெளியே கம்மியா இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த 2,000 ரூபாய்ன்றது முக்கியம் இல்ல, இந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும். இந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது அப்படியே தூக்குங்க, கீழே பார்த்தாக்கா இந்த அளவுக்கு குடம் இருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மரம் மிச்சம் பண்றதுக்கோசரம் 1000 வேலைகளை செய்வாங்க. அந்த வேலைகளை நாங்க என்னைக்கு செய்யறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எங்களுக்கு வந்து மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6x6 லெக் போட்டு எல்லாமே கடைஞ்சு வேலைன்னு பாக்குறது கிடையாது. 2 பாலிஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான பாலிஸ் எல்லாமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா உட்கார்ற சேர் வந்து குஷன் வேண்டாம் சார், எனக்கு நார்மலா போதும், எனக்கு சேர் மட்டும் வேணும் சார், எனக்கு டேபிள் மட்டும் வேணும் சார், இந்த சேர் நல்லா இருக்கு சார், எனக்கு இந்த சேர்ல ஒரு 4 சேர் வேணும், 10 சேர் வேணும், ஹோட்டலுக்கு வேணும், ஹாஸ்டலுக்கு வேணும்னாக்கா எப்படி வேணாலும் தரோம். இந்த சேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,500 ருபீஸ்க்கு வந்து ஒரு சேர் தரோம். 2,500 ருபீஸ்க்கு நீங்க எங்க நீங்க ஹோட்டல் ஓபன் பண்றீங்க, கார்பெண்டர் வச்சாக்கா ஒரு சேருக்கு 7,000 ரூபாய் வருது, 6,000 ரூபாய் வருதுன்னு நினைக்கலாம். நீங்க 2,500 ருபீஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாடல்லே ஆகட்டும் இல்ல இந்த மாடல்லே ஆகட்டும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஒரு சேர் 2,500 ருபீஸ். டேபிள், இந்த டேபிள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 14,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் வரும். இதுல ஸ்கொயர் வேணும், ஓவல் வேணும், ரவுண்ட் வேணும், எப்படினாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைனிங் டேபிள் மேல
கண்ணாடி போட்டுக்கிறது. இந்த கண்ணாடி போடுறது மட்டும் இல்ல சார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து வேலைப்பாடுகள். இந்த மாதிரி பழைய காலத்து வேலைப்பாடுகள்ல நாங்க செய்யறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட்ல கொடுக்குறோம். மேல் டாப் வந்து நீங்க கண்ணாடி போட்டுக்கலாம், இதுல எல்லாம் கல்லு வச்சுக்கலாம், இதுல நீங்க கலர் கல்லு வச்சுக்கலாம், இல்ல வேற இந்த பேப்பர் மாதிரி இந்த கலர் பேப்பர் எல்லாம் கிழிச்சு உள்ள போட்டு மேல கண்ணாடி அடிக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டைனிங் டேபிள பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4 சேர் டைனிங் டேபிள் 30,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதோட பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து தனியா எடுத்துக்கிற மாதிரி 4 சேர் எங்க கிட்ட வாங்கிக்கலாம். இல்ல சார் எங்களுக்கு சேர் இருந்தா வீட்டுல இடைஞ்சலா இருக்குதுனாக்கா எக்ஸ்ட்ரா 2 சேர் பிளாஸ்டிக் சேர் வாங்கிக்கிட்டீங்கன்னா 6 பேர் வெரி கம்ஃபர்ட்டா உட்கார்ற மாதிரி இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரும். 30,000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த டேபிள் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளா இருக்கும். இதை மேல எடுக்கிறேன் பாருங்க, கீழே எந்த அளவுக்கு வேலைப்பாடுகளை செஞ்சிருக்கோன்றது பாருங்க. இதெல்லாம் நீங்க பழைய விட்டலாச்சாரியார் படத்துல தான் பார்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா அது நம்மளோட பர்னிச்சர்ல தான் பார்க்கலாம். ஏன் அப்படின்னாக்கா எங்க கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே 60-70 வயசான ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட மைண்டுக்கு டிசைன்ஸுக்கு அந்த மாதிரி பண்றோம். வந்துட்டு இந்த டேபிள் வேணும்ன்றவங்க எடுக்கலாம், இல்ல சேர் வேணும்ன்றவங்க தனியா கூட சேர் எடுக்கலாம். டேபிள் மட்டும் வேணும்னாலும் டேபிள் மட்டும் தரோம். அடுத்தது பார்க்க போற ஐட்டம் என்ன அப்படின்னாக்கா தரமான கட்டல். இன்னைக்கு கல்யாண சீர்வரிசையில மண்டபத்துல நம்ம போடுற மண்டபம் பிடிச்ச மண்டபம் பேர் இருக்காது, நம்ம போடுற சாப்பாடு பேர் இருக்காது. ஆனா பிள்ளைகளுக்கு என்ன சீர் செய்யறோமோ அது பேர் இருக்கணும் அப்படின்னாக்கா கட்டல்ஸ் பாருங்க. வந்துட்டு என்ன மாடல் என்ன கட்டல்ஸ் வேணாலும் இருக்குது, அதுல நீங்க தரமா பார்த்து பிரிச்சு எடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப பார்க்க போற வீடியோ ஃபுல்லாவே கட்டல் தாங்க காமிக்க போறோம், வேற எதுவுமே காமிக்க போறதுல பாக்கலாம். ஓகே, நம்ம வந்து டைனிங் டேபிள் பத்தி எல்லாமே கேட்டாச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா வந்து கட்டில் நிறைய பேருக்கு தேவைப்படும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வயசானவங்க இருக்காங்க சார், அவங்களுக்கு நல்ல தரமான கட்டில், அவங்களுக்கு பின்னாடி நாட்கள்ல எங்க பிள்ளைங்க நாங்க யூஸ் பண்ற பேர் சொல்லி யூஸ் பண்ற மாதிரி கட்டில் வேணும் அப்படின்னாக்கா சிங்கிள் காட்டு தரமான பலகை போட்ட கட்டில் இருக்குது. அதே வந்து டபுள் காட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சார், வீடு சின்னது சார், ரூம் சின்னது சார், மாடியில ஒரு ரூம் போட்டிருக்கோம், ரூம் சின்னதா இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டபுள் காட்டு கொடுங்கனாக்கா 4க்கு 6.25 இருக்கு. அதுல டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. மெத்த வந்து பாத்தீங்கன்னா தரமான மெத்த வேணும், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வேணும் அப்படின்னாக்கா 8 இன்ச் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் உங்களுக்கு 6,500 ரூபாயில இருந்து 7,500 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 4க்கு 6.25 கிடைக்கும். அது மட்டும் இல்ல சார், மேட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கலர்ஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கலர்ஸ். உங்களுக்கு கட்டிலோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பலகை போட்ட கட்டில், அதான் படுக்கிற இடம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையாவே இருக்கும். 4க்கு 6.25 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாயில இருந்து 14 ரூபாய் வரைக்கும் இருக்கு சார். இந்த டிசைனை பொறுத்து இருக்கு, குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. இதே வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு சீர் கொடுக்கணும் சார், எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டும் இல்லாம கம்மி பட்ஜெட்டும் இல்லாம ஒரு மீடியமான பட்ஜெட்ல ஒரு வேணும் சார் கட்டில், நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கட்டில நாங்க செலக்ஷன் பண்ணுவோம். இது என்ன சைஸ் அப்படின்னாக்கா 5க்கு 6.25, 5க்கு 6.25 பலகை, ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பலகைன்றது காண்றதே அரிதாகி போச்சு. அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி பலகையை போட்ட கட்டில நாங்க சப்ளை பண்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸ் பலகை தான் சார். இருந்துட்டு ஹெட் ரெஸ்ட் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு எங்ககிட்ட. ஹெட் ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு, செல்போன் வைக்கிற மாடல் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதனுடைய காஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 15 ரூபாயில இருந்து 18 ரூபாய் வரைக்கும் இருக்கு சார், டிசைன்ஸ் பொறுத்து இருக்குது. அது குயின் சைஸ்ங்களா இல்ல 5க்கு 6.25 குயின்னு சொன்னா கூட ஏதோ மாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க வீடியோல. நம்ம சொல்றது என்னன்னாக்கா 5க்கு 6.25 சைஸ் நினைச்சா போதும் சார். இருந்துட்டு உங்களுக்கு இன்னும் எதுவுமே நீங்க பாக்குற ஐட்டங்கள் எதுவுமே பாலிஷ் பண்ண கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு கஸ்டமர்ஸ் என்ன கலர்ல என்ன இதுல பாலிஷ் கேட்கறாங்களோ அதெல்லாம், அது இல்லாம பெட் வித்தவுட் பெட் தான் இப்ப சொல்ற பொருட்கள் எல்லாமே, வித்தவுட் குஷன் வித்தவுட் பெட் எல்லாமே சொல்றோம். இதனுடைய காஸ்ட் வந்து 15 ரூபாயில இருந்து 18 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நீங்க என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குங்க. இதனுடைய லைஃப் எவ்வளவு நாள் இருக்கும் சார் எங்களுக்கு தெரியாது சார், எவ்வளவு நாள் லைஃப் இருக்கும் அப்படின்னு கேட்டா மேக்சிமம் இதனுடைய லைஃப் எல்லாம் 40 இயர்ஸ் லைஃப் இருக்கும். மெயின்டெனன்ஸ் எப்படி சார் எங்களுக்கு, நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வாங்கி போட்டோம் அப்படின்னாக்கா அதோட மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம் சார். இதுக்கு ஏதாவது வருஷம் மெயின்டெனன்ஸ் இருக்கா, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் இருக்கான்னா உங்களுக்கு பிடிச்சா ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி அதோட தலையில பாலிச ஊத்துங்க, என்னைக்கும் பல இருக்கும். அப்படி இல்ல நான் வேலையாவே அலையிற ஆளு சார், இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்னா அதை பத்தி சிந்திக்கவே வேண்டியது இல்லை. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க போங்க, அது பாட்டுக்கு லைஃபுக்கும் போட்ட கடையில கிடக்கும். என்னடா ஸ்ப்ரிங் மாதிரி போயிட்டு வரேன்னு பாக்குறீங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டில் கூட ஒரு 1000 வாங்கிக்கலாம். இங்க பெட் இருக்கு பாத்தீங்களா, 10,000 20,000 சொல்றாங்க. ஸோ அதை பத்தி அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் மட்டமான மேட்ரஸ் கொடுங்க சார். இது கல்யாணத்துக்கு தான் சார், ஒரு 6 மாதம் இருந்தால் போதும் சார், 10 மாதம் இருந்தால் போதும் சார். நீங்கள் தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாமல் கேட்டாலும் நல்ல மேட்ரஸ் தான் கொடுப்பேன். கெட்ட மேட்ரஸ்ன்றதுக்கு இடமே எங்ககிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுற காசு நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதுனால மேட்ரஸை பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 இன்ச் திக்னஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். நீங்கள் இதை வெளியே வாங்க போனீங்கன்னா 5க்கு 6.25. நீங்கள் இந்த மேட்ரஸை நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா 13,300 ரூபா போடுவான். 13,300 ரூபா கொடுத்தோம் நல்ல மேட்ரஸ் கிடைச்சிச்சான்னு நினைச்சாக்கா
எடுத்தாக்கா அதுல ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2200 ரூபாய் போடுவான். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேட்ரஸோட காஸ்ட் வந்து 16000 ரூபாய் ஆயிடும். எங்க கிட்ட அந்த மாதிரி உருட்டலே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா எங்களோட மேட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 8000 ரூபாய் 5க்கு 6.25 ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 8 இன்ச் மேட்ரஸ். நான் இல்லைனாலும் சரி கடையில வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் 8 இன்ச் மேட்ரஸ் கொடுங்கம்மா அப்படின்னு கேளுங்க. ரேட்டு 500 ரூபா கூட சொன்னாலும் 1000 ரூபா கூட சொன்னாலும் மோகன் அண்ணா இதான் ரேட்டுன்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த வீடியோவை தூக்கி போடுங்க, பார்த்துட்டு அதை தான் தருவாங்க. அதிகமாகவும் சொல்ல மாட்டாங்க. இதோட மேட்ரஸ் வந்து 5க்கு 6.25 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 ரூபா வரும். 4க்கு 6.25 வேணும் சார், எனக்கு டபுள் மேட்ரஸ் வேணும் சார், டபுள் சைடு டபுள் பேர் படுக்கிற மேட்ரஸ் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 6500 ரூபாயில இருந்து 7000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 6க்கு 6.25 வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10,000 ரூபாய் இருக்குது. அதே வந்து 16,000 ரூபாயிலும் இருக்கு. 16,000 ரூபாயில என்ன சார் அது காமிக்கவே இல்லையா சார் இவ்வளவு நேரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா டபுள் டக்கர்னு சொல்லுவாங்க. டபுள் டக்கர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சஸ் ஹைட் வரும். அதுல வந்து 2 லேயர் ஃபோம் வரும். வந்துட்டு அது வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்கா 40 இயர்ஸ் லைஃப் வரும். மேட்ரஸோட லைஃப் எல்லாத்தையுமே தரமா காமிக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 8 இன்ச்சஸ் ஹைட் இருக்குதுட்டு. உங்களுக்கு கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 13 கலர்ஸ் இருக்கு. இந்த 13 கலர்ஸ்ல எதை வேணாலும் நீங்க செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம். எங்க கிட்ட நீங்க தெரிஞ்சு எடுத்தாலும் தெரியாம எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு தவறான மேட்ரஸோ குவாலிட்டி கம்மியான மேட்ரஸோ எங்ககிட்டயும் கிடையாது, அப்படியும் கொடுக்கவும் மாட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் எங்ககிட்ட வந்து மேட்ரஸை பொறுத்த வரைக்கும் 60-70 மேட்ரஸ் எனி டைம் இங்க கடையில வச்சிருப்போம். அது இல்லாம குடோன்ல எனி டைம் 200 மேட்ரஸ் குடோன்ல எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கலர் ஆகட்டும், வெளியூர் ஆகட்டும், எந்த ஊரா இருந்தாலும் மேட்ரஸ் மட்டும் வேணாலும் மேட்ரஸ் போடலாம், கட்டில் மட்டும் வேணாலும் கட்டில் மட்டும் போட்டு கொடுக்கலாம். அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ணன்கிட்ட கட்டில் ஆனதான் மேட்ரஸ் தருவாரு அப்படின்றது நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க சௌரியத்துக்கு தான் நாங்க இருக்கிறோமே கண்டி, எங்க சௌரியத்துக்கு நீங்க இருக்கவே வேண்டாம், இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட வார்த்தை. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா மேட்ரஸும் வாங்கிக்கலாம், கட்டிலும் வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கிக்கலாம். அடுத்த ஐட்டத்தை பார்க்கலாம் வாங்க. இவ்வளவு நேரம் என்னென்னமோ காட்டிட்டீங்க, தலையே சுத்திருச்சு. வீடியோ முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்குதானே? இன்னும் பாதி ஆஃப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பாத்துருக்கீங்க, இப்ப செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோல சொல்ற விஷயங்கள் என்னன்னாக்கா எங்க கிட்ட தான் வாங்கணும், எங்க கிட்ட தான் வரணும், எங்களுக்கு தான் ஒஸ்தி அப்படின்றது சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல பர்னிச்சரை காட்டிலும் கெட்ட பர்னிச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 95% இருக்கு. நல்ல பர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 5% தான் இருக்கு. அந்த 5% நீங்க தேடி ஓடி நாடி போகணும் அப்படின்றதுனால இந்த வீடியோல ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க புட்டு வைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊட்டி எஸ்டேட்ல தேக்கமரம் எஸ்டேட் இருக்கு, அந்த எஸ்டேட் இருக்கு, மூணாறுல எஸ்டேட் இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு. எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அன்னைக்கு அன்றாட வாழ்க்கையை பாக்குறதுதாங்க எங்களுடைய வேலை. ஏன் அப்படின்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு ஃபேக்டரி இருக்குது, குடோன் இருக்குது அதுன்னுவாங்க. எங்களுக்கு இதுதான் குடோனு. ஃபேக்டரி எங்க இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பார்க்கலாம்னு கடைசியில வீடியோ முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு இங்க வேலையே இல்லை. இந்த உருட்டுற வேலையே கிடையாது. குடோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்ஸை எடுத்து அந்த பக்கம் வச்சா குடோன், அதே ஸ்டெப்ஸை பேக்ல வச்சா ஃபேக்டரி. அதை தான் நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். எங்களோட ஃபேக்டரியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இது கட்லி இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து வியாபாரிகள் ஆகட்டும், வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும், அண்ணங்கிட்ட வாங்கி வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நல்ல நோக்கத்தோட வரவங்களுக்கும் கட்டாயமா வியாபார முறையில கட்டில் கொடுக்குறோம். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நல்ல கட்டில் வாங்கணும் சார், எல்லா வீடியோவும் பாக்குறதுக்கு பயமா இருக்கு, எங்க போறது எங்க வாங்குறதுன்றது எங்களுக்கு தெரியாம கண்ணை கட்டி ஆத்துல விட்ட மாதிரி இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு கட்டாயமான முறையில வாங்க. நீங்க தெரியாம கூட கெட்ட பொருளை எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா கெட்ட பொருள் எங்ககிட்ட கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களோட காட்டு தேக்குல செய்யறது. காட்டு தேக்குன்னா என்ன சார், அதனோட ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் மகாராஷ்டிரால இருந்து நாங்க இந்த மரங்களை வர வைக்கிறோம். அது மட்டும் இல்ல எங்களோட நல்ல தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த மாதிரி ஆட்களை வச்சு இந்த கட்டில செய்யறோம். வந்துட்டு எங்ககிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா எனி டைம் 40 கட்டில இருந்து 60 கட்டில எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகட்டும், அர்ஜென்ட் ஆகட்டும், ஃப்ரீயா இருந்தாலும் சரி, எந்த நேரமும் எங்ககிட்ட கட்டில இருக்கும். கட்டில பற்றி பதறவே வேண்டியதில்லை. மோகன்ராஜை பொறுத்த வரைக்கும் கட்டில் எனி டைம் வந்து எல்லா சைஸ்லயுமே கட்டில் இருக்கும். கட்டில், சோஃபா, டீபாட், டைனிங் டேபிள் எனி டைம் இருக்கும். அதனால வந்து வாங்க. ஏன்டா மரத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கிற, மத்ததை சொல்ல மாட்டேங்கிறீன்னா, மத்ததை எங்களுக்கு செய்ய தெரியாது, செஞ்சு பழக்கம் இல்லை. அதனாலதான் மரத்தை மட்டுமே நாங்க கொடுக்குறோம். இதனோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா 120 கிலோ வெயிட் இருக்கும். நான் தூக்குனா கூட ஆக்ஷன் பண்றேன்னு சொல்லுவீங்க. நம்ம யூடியூபரே தூக்குறாரு பாருங்க, அவரே எவ்வளவுன்னு சொல்லுவாரு. இதுகிட்ட இதனோட வெயிட்ட பாத்தீங்களா, வெயிட் தூக்க முடியாது. ஏன் அப்படின்றீங்களா, என்னன்னாக்கா நம்மளோட பொருள் வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்க போய் 10 பேத்துக்கு சொல்லுவீங்க, அதுதான் வியாபாரம். ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஃபரை கொடுக்குறேன், கிஃப்டை கொடுக்குறேன், குக்கரை கொடுக்குறேன், கோல்டு காயின் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், பெட்ஷீட்டை கொடுக்குறேன், ஃபேனை கொடுக்குறேன்ட்டாங்க. அந்த மாதிரி அலப்பறைகளை எங்ககிட்ட கிடையாதுங்க. காசு கொடுத்தீங்கன்னா பொருளை மட்டும் கொடுப்போங்க, பொருளை மட்டும் நீங்க எடுத்துட்டு போகலாம். வண்டி கூட நீங்களே கொண்டுட்டு வரணும். இல்ல எங்களுக்கு அந்த இது வண்டி தேடுறது தெரியாது சார், நீங்களே வண்டி பிடிச்சு அனுப்புங்கன்னா நம்ம கிட்ட எனி டைம் வண்டிக்காரங்க இருக்காங்க.
அவங்கள வச்சு அனுப்பிச்சு விடுவேன். ஓ கைஸ், தலை வந்து சுத்திருச்சுன்னு நினைக்கிறேன் லிட்டரலி. ஏன்னா மதியம் சாப்பிடல, பட்டாசு மாதிரி படபடன்னு வெடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரோ ரெகுலரா வீடியோ போடுறேன்னு சொல்றீங்க. ஸோ ரெகுலரா வீடியோ போடாம இருக்கிறது காரணம் என்னன்னா, நான் ஒரு வீடியோ பண்றேன்னா அதுக்கு வந்து நிறைய வீடியோ முன்னாடி நான் பார்ப்பேன், முடிஞ்சா நான் நேர்லயே போய் விசிட் கூட பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவை எடுக்க போவேன். இந்த இடத்துக்கு நான் ரொம்ப பர்மிஷன் கேட்டு 2-3 வாரம் ஸ்கிப் ஆகி தான் நானும் இங்க வந்திருக்கேன். எனக்கு வந்து உள்ள வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ ஃபேக்டரியோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போகிறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.